ஹாய் ஹலோ காய்ஸ், இது உங்கள் எஸ்கே அனிமீஸ். இந்த வீடியோவில் கைஜி நம்பர் 8 உடைய சீசன் 3 பார்க்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனை தொட்டிங்கன்னா அங்கே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஒரு 4 பேருக்கு எடுத்துகிட்டு போய் காட்டும். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடில் ஒரு சின்ன ரீகப் பார்த்துக்கலாம். லாஸ்ட் எபிசோடு, அதாவது சீசன் 2 உடைய லாஸ்ட் எபிசோடில் யாருமே எதிர்பார்க்காத டைமில் மொத்தமாக 5 கைஜு என்ட்ரு ஆகிருக்கும். எல்லாமே நம்பர்ஸ் கைஜு. நம்பர் 11, நம்பர் 12, நம்பர் 13, நம்பர் 14, நம்பர் 15 5 கைஜு அட் அ டைமில் அட்டன் ஆகி எல்லா பவர்ஃபுல்லான பீஸுகளையும் போட்டு தள்ளுவோண்டா அப்படின்னு சொல்லி இறங்கி அடிதடி வம்சம் பண்ணிக்கிட்டு இருக்க பிளட்டூன் லீடர் ஷினோனோமியை போட்டு தள்ள பார்க்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கொலை மாசா வந்து அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டு, நான் இந்த ரூல்ஸ் எல்லாம் மீறி நான் இதை கிட்ட கைஜுவா மாதிரி சண்டை போட போகிறேன்னு சொல்லி இதோட சீசன் 3 முடிச்சிருப்பானுங்க. ஆனால் சீசன் 2 12th எபிசோடு வரும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. அதனால் சீசன் 3 கண்டினியூ பண்ணுவோம். அப்படி கொலை மாசா ஹீரோ கைஜி நம்பர் 8 கன்வெர்ட் ஆனதோட இந்த மாங்கா சாப்டரை ஆரம்பிப்போம். ஏன்னா மாங்கா சாப்டர் கொஞ்சம் கொலராக தான் இருக்கும், அதனால் நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ண போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ கொலை மாசா மாறி நின்றுக்கிட்டு இருக்க அவன் கைஜுவா மாறினது மொத்தம் எல்லா கைஜுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அங்கே எக்டாட்டர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கானுங்களாம், ஐயோ இந்த கைஜி யார் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, கைஜி நம்பர் 8 தான்பா அது, கைஜி நம்பர் 8 இப்போ விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம மொட்டை மாமாவோ இவனை லாஸ்ட்டாக கைஜி நம்பர் 9 கூட ஃபைட் பண்ண யூஸ் பண்ணலான்னு பிளான் போட்டிருந்தோம். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறது, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இதை விட்டால் வேறு வழியும் கிடையாது, அவன் ஃபைட் பண்ணட்டும். அங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சாமா ஃபார்மில் பயங்கரமாக கைஜுவா மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க என்னால் நிறைய கைஜிஸை ஃபீல் பண்ண முடியுது. அதுலேயும் வந்து நம்பர் 11, நம்பர் 12, நம்பர் 13 அப்படின்னு எல்லாத்தையும் கைஜி ஃபீல் பண்ண முடியுது. அப்படின்னா கேப்டன் அருமி, அப்புறம் அஷினா, அப்புறம் கிக்கரோ, இவங்க எல்லா கட்டி பவர்ஃபுல்லான கைஜிஸ் இருக்கிறத அவனால் ஃபீல் பண்ண முடியுது. கிக்கரோ அவகிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லான கைஜு அவளே பார்த்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இங்கே ஃபைட்டை ஆரம்பிக்கிறான். அப்படியே நம்ம கைஜி நம்பர் 13 காட்டுறாங்க. இது பயங்கர ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கு, நின்ன இடத்துலையே ஓடிக்கிட்டே. அதுக்கப்புறம் வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு வேகமாக ஹீரோ நோக்கி வர்றதுக்கு அதுக்கு பவரை ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு பயங்கர பொசிஷனில் நின்று அட்டாக் பண்ண ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கும். தயவு செய்து இங்கே இருக்காது, இங்கேருந்து ஓடிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பயங்கர கேஷுவலாக நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ 13th கைஜி பயங்கர ஃபோர்ஸில் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சை கொடுக்க அத்தை கைஜி நம்பர் 8 அசால்ட்டாக ஒரே கையில் தடுத்த கையோட சும்மா விட முடியுமான்னு சொல்லி அசால்ட்டாக ஒரே பஞ்சு நெஞ்சிலே இறக்குறான். நம்மளால அப்படியே இறக்கல அவன் பறந்து போய் செவுத்துல அடிச்சுட்டு போயிறான். அடிச்ச அடியில் கோரே தனியாக தெரிகிற அளவுக்கு பயங்கரமான பஞ்சு அது. அப்படி கிக்கரோ கிட்ட இந்த கைஜிக்கிட்டேயோ வந்து ஏதோ ஒன்று வந்து பேசுது. கைஜி நம்பர் 8 வேறு இடத்துல இருக்க, அந்த இடத்துக்கு நீ வேகமாக போகணும், எல்லாம் நம்ம படையை ஒன்று சேர்ந்தால் தான் அதை ஈஸியாக போட்டு தள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. சீசன் 2 உடைய லாஸ்ட் எபிசோடில் கிக்கரோ பெரிய சைஸ் கோடாலி வச்சு அந்த கைஜி அட்டாக் பண்ண பார்த்துருக்கோம்ல, அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்போ அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம மொட்டை மாமா அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் அவ்வளோதான் அதை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமில் அதை அட்டாக் பண்ணதுலேருந்து அசால்ட்டாக அவள் தப்பிக்க அப்போ அந்த கைஜுவா அவளை பிடிச்சிக்கிட்டு, நீ ரொம்ப மெதுவாயிட்டியே கிக்கரோ அப்படி சொன்ன கையோட அவளை ஒரே அடி தரையில் வச்சு அடிக்க விழுந்ததில் அவளுடைய வலது கை பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. ஆல்ரெடி என்னால் டேரக்டரே சேவ் பண்ண முடியல, இவளையும் விட்டுட்டேன்னா என்னுடைய மனசாட்சி என்னை கொண்டுடும். கை தோள்பட்டை நிறைய இடத்துல அடிபட்டிருக்கு, பத்தாத்துக்கு ஒரு 6 முறை ஒரு பக்கம் டேமேஜ் ஃபுல்லாக ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லுது. இந்த மிஷின் சொன்னதெல்லாம் கேட்டு இதெல்லாம் சரி கிடையாது, வேற வழியே கிடையாது, அவளை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம மொட்டை மாமாவை இந்த இடத்துல பாதுகாப்பு குறைஞ்சி போயிடும், இல்லைன்னா நான் இங்கேருந்து நிறைய பேர் அனுப்புவேன் அப்படின்னு சொல்ல ஒரு எதிர்கால சங்கதியை போராட விட்டு நம்ம உக்காஞ்சிக்கிட்டு இருக்கத்தா அப்படின்னு சொல்லி இவனும் கேட்குறான். கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி மொட்டை மாமா சொல்ல அப்போ அந்த இடத்துல இருந்து ஷினோமியா பயங்கர அடியோட பயங்கர காயத்தோடு எழுந்து நின்றுக்கிட்டே, எனக்கு ரொம்ப வலிக்குது, ஆனால் நான் இந்த இடத்துல தோக்க மாட்டேன், நான் இந்த இடத்துல ஜெயிச்சே தீருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இதை தோக்கடிச்சே தீர்றேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கே ஷினோமியா அப்படின்னு அப்படியே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்க்குறான் ஷினோமியாவுடைய பவர் வேற லெவலில் ஏறிக்கிட்டு இருக்கு. அவனுடைய காம்பேக்ட் பவர் 80%, 88%ன்னு போய்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேரும் இதை பார்த்து ஷாக் ஆகிக்கிட்டே இருக்க ஷினோமியாவுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஷினோமியா அவங்க கேப்டன் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, கோலார் ஸ்டூடெண்ட், நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆமாம் கோலார் டீச்சர், நம்பர் 4 வெப்பனை நான் யூஸ் பண்ணதுலேருந்து எங்கள் அம்மாவோடைய நினைவுகள் எனக்கு அப்பப்போ வந்து போய்கிட்டே இருக்குது. இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுறா. அதுக்காக நான் இந்த மாதிரி விஷயத்தை ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஏன்னா நம்பர்ஸ் வெப்பனை யூஸ் பண்ணும்போது அந்த நம்பர்ஸ் வெப்பனில் வந்து அந்த கைஜிக்கிட்ட வந்து உங்களுடைய நினைவுகள்லாம் சேவ் ஆகிடும். இதை பற்றி நான் என்னென்னு விசாரிக்கிறேன், இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இதை பயன்படுத்து அப்படின்னு அவன் சொல்ல, எது எப்படின்னா இருக்கட்டும், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு அவள் சொல்லி அப்படியே அவங்க அம்மாவுடைய நினைவுகள் கொஞ்சம் வந்து போகுது. அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைமா நம்பர் 4 வெப்பன் எனக்கு கிடைச்சிடுச்சு அவங்க அம்மாவை பற்றி அவன் நினச்சி ஃப்ளாஷ்பேக்கில் சண்டை போட்டதோட கட் பண்ணி கரண்ட்டில் அவளை காட்டுறாங்க.
அப்போ அந்த கைஜு பயங்கர ஃபோர்ஸில் பயங்கரமான பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வர இன்ஸ்டண்ட்டாக அவங்க அம்மானை வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி HSL நகர்ந்து அவளை ஒரு சின்ன கீரலை போட அந்த கைஜுவோ எப்படி இவ ஒரு சின்ன கீரல்னா கூட இது இப்படி இவ போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கோட பார்த்துக்கிட்டு இருக்க அவள் மனசுக்குள்ள நான் எங்கள் அம்மாவோட பவர்ஃபுல் ஆகணும், அதாவது நான் அவளை மிஞ்சணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் பவரோட அட்டாக் பண்ண போக அவள் பண்ண அட்டாக்ல அவளுடைய ஒரு கையே வெட்டிடுவா. அங்க இருக்கிறவங்களாம் வாவ் அப்படின்னு சொல்லி மேராக்கலா பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போதான் ஏன் சண்டையே சூடு பிடிக்குதுன்ற மாதிரி பயங்கர வேகமா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அங்கிட்ட அவனும் மொட்டை மாமாவை பார்த்து எங்க கிட்ட இருக்கிறவள்ளே இவ தான் ரொம்ப பவர்ஃபுல், நான் அப்படி சொல்லும் போது நீ நம்பனியா அப்படின்ற மாதிரி கேட்க சரிதான் இது பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி மொட்டை மாமா ஷாக்கோட பார்த்துக்கிட்டு இருக்க. போ உன்னால முடியும், நீ கண்டிப்பா அவளை தோக்கடிச்சிருவ அப்படின்னு மாமியாவோ பயங்கர வேகமா அவளை அட்டாக் பண்ணிட்டு வந்து நின்னதோட திருப்பியும் வேகமா போய் அட்டாக் பண்ணி அவளை அப்படியே துண்டு துண்டா வெட்டி வீசிடுறா. இப்போ அவளுடைய காம்பேக்ட் பவர் கிட்டத்தட்ட 94 இருக்கு. ஒரு வழியா கோரை பார்த்துட்டேன், இப்பயே அதை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்ல அப்போ அந்த கைஜுவோ பயங்கர சத்தம் போட்டு சிரிக்கிறா. அது மொத்த ஸ்பேர்ஸையும் லிங்க் பண்ணி வச்சுக்கும். நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் என் மேல ஒரு சின்ன கீரலை தவிர உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கைஜு சொல்ல அவ ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுவா. அங்க இருக்கிற எல்லாருமே மிரண்டு போய் என்னடா நடக்குது இங்க, தலையை வெட்டினதுக்கு அப்புறமும் என்னடா அது இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்க. ஒருவேளை என்னடா இது இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி நான் அதை அட்டாக் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னால் சண்டை போட முடியாதா, இந்த கைஜியை தோக்கடிக்க முடியாதா? அப்போ அவளுடைய சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அவள் சின்னதாக இருக்கும்போது நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ற. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் அப்பா எல்லாருமே என்னை பாராட்டணும், என்னை எப்பயுமே பாராட்டிக்கிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்போ அந்த கைஜு அவள் மனசுக்குள்ளே வந்து நீ ஏன் விட்டு கொடுக்க கூடாது, உன்னால தான் என்ன முயற்சி பண்ணாலும் என்ன தோக்கடிக்க முடியலையே, உன்னுடைய குறிக்கோள்லேருந்து நீ விட்டு கொடுத்துரு. அப்போ அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரிய எப்பவும் முயற்சி விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு அவங்க சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்து கொஞ்சம் சிரிக்க. உங்கள் அப்பா அம்மா உங்கள் அம்மாவை இறந்து பல நாட்கள் ஆச்சு, அவங்க அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீ உன் முயற்சியை விட்டு கொடுத்துரு, உன்னை புகழ்றதுக்கோ உன்னுடைய வெற்றியை பகிர்ந்துக்கிறதுக்கோ யாரும் இல்லை. இங்கே எப்படி இவளை கட் பண்ணிட்டு நம்ம மொட்டை மாமா மற்ற இடத்துல இருக்கிறவங்களாம் எப்படி போய்கிட்டு இருக்கு போர் அப்படின்னு கேட்க கேப்டன் அருமி நம்பர் 11 கைஜுவுடன் போர் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இங்க பார்த்தா கேப்டன் அருமியை பயங்கரமா போட்டு தாக்கிக்கிட்டு இருப்பாங்க. அவனும் அந்த கைஜு கிட்ட இருந்து பயங்கரமா தப்பிச்சு தாக்கிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த கைஜு அவனை பார்த்து சொல்லுது, உன் கண்ணை யூஸ் பண்ணி என்னுடைய அசைவுகளை முன்கூட்டியே பார்க்க முடியும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். பட் இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு, உன்னால ஏன் அசைவுகளை பார்க்க முடியும், தண்ணீருடைய அசைவுகளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல அப்படியே அவன் மேலே ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டி அங்கேருந்து கட் பண்ணி அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி உஷினாவை காட்டுறாங்க. உஷினா கிட்ட இருக்கிற கைஜுவோ பயங்கர பவர்ஃபுல்லாக அவனை தாக்கிக்கிட்டு இருக்க. கொய்யால இது என்னடா என்னை இப்படி தாக்கி விட்டா உரிச்சு ஊறுகா போட்டுரும் போல இருக்கே, நான் விடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவனும் தாக்கிக்கிட்டு இருக்கான். அந்த கைஜுவோ தான் கையில் கத்தி மாதிரி வச்சுக்கிட்டு பயங்கரமாக சண்டை போட்டிருக்க. ஆனால் இறங்கி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான். இது என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படின்னு அவன் சொல்றதோட பார்த்து அந்த கைஜுவோ நீ இதுக்கப்புறம் யாருக்காக சண்டை போட போற, உன்னுடைய சண்டையை கைவிட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். உங்கள் அப்பா அம்மா தான் இறந்துட்டாங்களே, உன்னை யார் பாராட்ட போகிறாங்க, எதுக்காக நீ போராடி இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, கைவிட்டுரு உன்னுடைய சண்டையை கைவிட்டுரு அப்படின்னு சொல்லி கைஜு சொல்கிறதோட அதுக்கு கேட்குறவோ நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் எங்கள் அப்பா அம்மா பாராட்டுவாங்க, எங்கள் அப்பா அம்மாவுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்காக தான் நான் இவ்வளோ நாளாக சண்டை போட்டுருந்தேன். பட் இப்போது நான் அதுக்காக சண்டை போடலை, என்னுடைய நண்பர்களை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த மக்களுக்காக அவங்க உயிரை பணியை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நான் இந்த இடத்துல சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடாலியை கையில் எடுத்துக்கிட்டு வேகமாக போய் அதை வெட்ட போறா. கிக்கரோ உனக்கு ரொம்ப நன்றி, உன்னால தான் எனக்குள்ள இருந்த வீக் பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கைஜு வெட்டிடுவா. அந்த கைஜி செத்து போகும்போது அது ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுது. இந்த கைஜி நம்பர் 15க்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. இந்த கைஜி நம்பர் 15 இருக்குல்ல, கைஜி நம்பர் 9 உருவாக்கும் போது கிக்கரோ மாதிரியே தான் உருவாக்கியிருப்பான். ஏன்னா கைஜி நம்பர் 9 உடம்புல இசாயோடைய மெமரிஸ் இருந்ததுனால அந்த மெமரி யூஸ் பண்ணி இசாயோடைய பொண்ணு மாதிரியே தான் இந்த கைஜி நம்பர் 15 உருவாக்கியிருப்பான். சொல்ல போனால் ஒரு வகையில் பார்த்தா கிக்கரோடைய க்ளோன் தான் இந்த கைஜி நம்பர் 15 சொல்லலாம். இந்த கைஜி நம்பர் 15 உருவானதுலேருந்து இதுக்கும் ஒரே ஒரு ஆசை தான், எப்படி கிக்கரோ கிட்ட அவங்க அப்பா அம்மா கொண்டு பாராட்டு வாங்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டிருப்பாளோ அதே மாதிரி இந்த கைஜி நம்பர் 15 கைஜி நம்பர் 9 வந்து நம்மளை பாராட்டணும் அப்படின்ற ஆசைக்காக தான் அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருப்பா.
ஆனால் அந்த கைஜி நம்பர் 9ன்றவன் கைஜி நம்பர் 15 வந்து ஒரு வெப்பனாக தான் பார்த்துருப்பான். அப்போ நம்ம 15 வந்து இறந்து போகும்போது கிக்கரோவை பார்த்து, நானும் உன்ன மாதிரி தான் என்னுடைய அப்பாவுடைய பாராட்டுக்காக தான் இவ்வளவு செஞ்சேன், ஆனால் எனக்கு இப்போதான் புரியுது அவருடைய விளையாட்டில் நான் ஒரு பகடக்காயாக தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செத்து போக, கிக்கரவோ நீ இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இத்தனை பேர் கொண்டுட்டு நீ நல்ல மாதிரி பேசினா நான் உடனே உனக்கு இறக்கப்படுவேன்னு மட்டும் நீ நினைக்க வேணா, உனக்காக சேர்த்து நான் அந்த கைஜி நம்பர் 9 பழி வாங்குறேன். அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நருமி ஃபைட்டை தான் காட்டுறாங்க. நருமியை வந்து 11 கைஜி கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பா. இந்த நம்பர் 11 கைஜிக்கு வந்து கைஜி நம்பர் 9 வந்து ஏன்னா கைஜி நம்பர் 9 கிட்ட இஷாயோட மெமரிஸ் இருந்ததுனால அதை பயன்படுத்தி இவனை தோக்கெடுத்துக்காகவே இந்த கைஜிவை ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணியிருக்கான். இவனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் அவருக்கு நல்லா தெரியும். இந்த மொத்த மூமெண்ட்ஸுமே இந்த கைஜிக்குமே நல்லா தெரியும். அடிக்கிறதுக்கு இந்த கைஜிக்கு என்னென்ன பவர்லாம் கொடுக்கணுமோ அந்த எல்லா பவரையும் கொடுத்து தான் இந்த கைஜிவை கிரியேட் பண்ணியிருக்கான். இந்த பேட்டில் ஸ்டார்ட் ஆன உடனே நருமிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா இசாயா எப்படி ஃபைட் பண்ணுவோனோ அந்த மாதிரி தான் இந்த கைஜு ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். நருமி ஆல்ரெடி இசாயா கூட நிறைய பேட்டில் சண்டை போட்டிருக்கான். எல்லா பேட்டிலையுமே நருமி வந்து தோத்துருவான். இசாயா ரொம்ப நருமியை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வீக்கஸ்ட் ஆஃபீஸர் வந்து எங்கள் டீமுக்கு தேவையில்லைன்னு சொல்கிற லெவலுக்கு பேசிகிட்டு இருப்பான். அதனால வந்து அவனும் எப்படின்னா வந்து இவரை தோக்கடிச்சே ஆகணுன்ற நினப்போட தான் இருந்திருப்பான். அவன் நான் உன்னை டிஃபீட் பண்ணுறது மூலமாக இசாயாவை டிஃபீட் பண்ண தான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம கோவத்தோட கைஜு அட்டாக் பண்ண வரான். இசாவோட மெமரிஸ் அண்ட் பேட்டில் ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த கைஜுக்கிட்ட இருக்கு. அப்போ இதை தோக்கடிச்சா நம்ம அவனையே தோக்கடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் சண்டையை ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்ச வேகத்திலேயே என்னுடைய கண்ணுடைய கலர் அப்படியே மாறுது. இதை பார்த்து அந்த கைஜுவே ஷாக் ஆகிடும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆல்ரெடி இசாயோடைய மெமரியில் அது பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. இது முன்னாடி அவன் யாருக்கிட்டையுமே காமிச்சதில்லை. இப்போ அவன் கண்ணுடைய கலர் மாறினதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து அவனுடைய பவருடைய அடுத்த லெவல்னு சொல்லலாம். ஏன்னா அவனுடைய கண்ணுடைய பவரே என்னன்னா கைஜியோடைய எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலமாக அதோடைய மூவ்மெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் அதோடைய பவரே. அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துக்கிட்டு போயிருப்பான். அவன் என்ன சொல்வானா, என் கண்ணுடைய பவர் என்ன தான் வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸை வந்து கேப்சர் பண்ணி அதை வச்சு என்னால் வந்து ஒரு மூவ்மெண்ட்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சாலும் நான் அதோட நிறுத்திக்கல. என்னுடைய பவர்ஸை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணேன். இப்போ என்னால் ஆட்டம் லெவலில் ஒவ்வொரு எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட்ஸ் வரைக்கும் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எலக்ட்ரான்ஸோடைய அசைவுகளை என்னால் ப்ரெடிக்ட் மட்டும் இல்லாத சென்ஸும் பண்ண முடியும். அதுவும் அது என் கண்ணால் மட்டும் பண்ண முடியாது, மொத்த பாடியாலேயும் என்னால் அதை சென்ஸ் பண்ண முடியும். இதை பார்த்து அந்த கைஜுவோ மிரண்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த கைஜு அட்டாக் பண்ண வந்து வாட்டர் மூலமாக அட்டாக் பண்ண அதெல்லாம் அசால்ட்டாக அவன் டாச் பண்ணிட்டு வந்துடுவான். அந்த அட்டாக்ல இருந்து அழகாக நருமி தப்பிச்சு அந்த கைஜுவை ஈஸியாக போட்டு தள்ளிடுவான். இப்போ நருமியும் இசாயோ நான் எப்படி சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கறதோட இன்னொரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நருமி இருப்பான்ல, இவன் கிட்டத்தட்ட 8 வாட்டி டீம் மாற்றி போட்டுக்கிட்டே இருந்திருப்பானுங்க. ஏன்னா வந்து இந்த ஒரு டீம்லையுமே அவன் டிசிப்ளினாக இருக்க மாட்டான். இந்த வேலை செய்யணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் எதையுமே கேட்க மாட்டான். அதனால டீம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவன் என்ன தான் சொன்ன மாதிரி ட்ரைனிங் எடுக்கல எல்லாமே அப்படின்னு டீம் மாற்றிக்கிட்டே இருந்தாலும் நருமியோடைய டேலண்ட்டை வந்து இசாயை புரிஞ்சுட்டு இருப்பாரு. அதனால தான் அவனுக்கு இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. கடைசி வரைக்கும் நருமையால் இசாயை டிஃபீட் பண்ணியிருக்கவே முடியாது. இப்போ இசாயை வந்து அவன் டிஃபீட் பண்ணிட்டான். அதனால தான் அவன் அப்படி சொல்லியிருப்பான். இப்போ அங்கேருந்து கட் பண்ணி குஷினாவை காட்டுறாங்க. குஷினா நம்பர் 12 கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். நம்பர் 12ன்றது நம்பர் 10 ஒரு அப்கிரேடட் வெர்ஷன், அடுத்த லெவலுக்கான ஒரு வெர்ஷன் சொல்லலாம். அதனால தான் வந்து கிட்டத்தட்ட அது நம்பர் 10 மாதிரியே இருக்கும் பார்க்கவும். நம்பர் 10 சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதோடைய ப்ரோட்டோடைப் தான் நான். அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். நானே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தேன், என்ன தோக்கடிச்சிட்டேன், அதை தோக்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா சண்டை போடணும்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அது சண்டை போடுறதுல வேற லெவலில் இருக்கும். அதான் ஒஷினாக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் பண்றாங்க. அவனுக்கு ஒரு அண்ணா இருப்பான், அவன் பேர் ஷோஷிரோ. ஒஷினா 2 ஸ்குவாடை வச்சு சண்டை போடுறான்ல, ஆனால் அவங்க அண்ணன் ஒரே ஸ்குவாடை வச்சு தான் சண்டை போடுவான். அவங்க அண்ணன் அது மட்டும் இல்லாத ஒஷினாவோட பயங்கர ஸ்கில்ஃபுல்லான ஃபைட்டரும் கூட. ஸ்குவாடை வேற லெவலில் யூஸ் பண்ணுவான். அவங்க ஃபேமிலிலேயே அவன் தான் ரொம்ப ஃபேமஸான ஆளு. எல்லாரும் அவங்க அண்ணனையே இது பண்றதுனால அவனை யாரும் மதிக்கலன்னு சொல்லி அவனுக்கு அவங்க அண்ணன் மேல ரொம்ப கோவம் வரும். அதனால அப்பப்போ அவங்க கூட போய் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். நான் ஒன்று ஒரு நாள் தோக்கடிச்சு தீர்வேன்னு சொல்லி பல வாட்டி சண்டை போடுவான். ஆனால் தோத்துக்கிட்டே தான் இருப்பான். டிவிஷன் 3ல இருக்கானோ. அதே மாதிரி ஒஷினாவுடைய அண்ணன் வந்து டிவிஷன் 6 கேப்டனா இருப்பான். இப்போ எதுக்கு திடீர்னு ஒஷினாக்கு வந்து அவங்க அண்ணன் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைஜி நம்பர் 10 என்ன சொல்லியிருக்கோம், கைஜி நம்பர் 12 ப்ரோட்டோடைப் தான் நான் அப்படின்னு அது சொல்லியிருக்கோம்ல. அதை வச்சு இவன் என்ன நினைக்கிறானா, அது வந்து தம்பி அப்புறம் 12 தான் அதுக்கு அண்ணன் அப்படின்ற மாதிரி இவனே ஒரு ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு எங்கள் அண்ணனை பல வாட்டி டிஃபீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் முடியல. பட் இந்த இடத்துல நம்பர் 10க்கு நம்பர் 12 டிஃபீட் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. அதனால் நம்பர் 10 வந்து என்னதான் 12 விட வீக்காக இருந்தாலும் நான் அதை ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத நம்பர் 10, நம்ம இந்த இடத்துல சண்டை போட்டு ஜெயிக்கிறோம், நம்ம ஃபேமிலி சேர்ந்த மொத்த தோக்கடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இந்த 2 ஸ்வாடில் ஒரு ஸ்வாடை மட்டும் எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். கைஜி நம்பர் 12கிட்டையும் 2 ஸ்வாடு கணக்காக இருக்குது கையில். அதுவும் பயங்கரமாக இவன் அட்டாக் பண்ண, இவனும் அதுக்கிட்ட இருந்து பயங்கரமாக தப்பிச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ண. உஷினா சின்ன வயசுலேருந்து ஸ்வாடில் பயங்கர டேலண்ட்ஃபுல்லான ஆள் தான். பட் இருந்தாலும் அவனால் ஸ்வாடை வச்சு மட்டும் எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, நீ வெப்பன்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி டிஃபென்ட் காஸ்ட் சேர்ந்தவொடனே எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. பட் அவன் எந்த டைம்லேயும் அவன் ஸ்வாடை விட்டு கொடுத்துருக்க மாட்டான். அவன் ஸ்வாடு தான் அவனுக்கு எல்லாமே சொல்லுவான். திருப்பி அதை தான் சொல்லிக்கிட்டு கைஜி நம்பர் 12 வேற லெவலில் விட்டுவான் பிடிச்சி. அதை என்னதான் அவன் வெட்டுன்னு வெட்டினாலும் அது ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். கடைசியாக அவன் ஒரு வழியாக அதோடைய கோரை கண்டுபிடிச்சிடறான். அவனுடைய கழுத்து பகுதியில் இருக்க கன்ஃபார்ம் பண்ணி கழுத்தை
வெட்டலான்னு போகும்போது கரெக்டாக அது இவனை ஒரு பஞ்ச் பண்ணிடும். பயங்கரமான பஞ்ச். அது இவனை தப்பிக்கவே முடியாது. பஞ்ச் வாங்கிட்டு வேற லெவலில் போய் விட திருப்பி அவன் வந்து திருப்பி அடிக்க வர திருப்பி அது வேற லெவலில் ஒரு பஞ்ச் பண்ணிடும். இந்த டைமில் கைஜி நம்பர் 10 என்ன பண்ணும், நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அதோடைய டிஃபென்ஸ் பவர் ஆன் பண்ணி அது இவனை காப்பாற்றிடும். இப்போ கரெக்டாக கைஜி நம்பர் 12 வந்து உஷினை கட் பண்ணிடும். அவனுடைய கை தனியாக போய் விழுந்துடும். அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழ அப்போ அவன் கனவுல அவங்க அப்பா அவங்க அண்ணன் எல்லாரையும் கனவுல நினச்சி பார்த்துருப்பான். அந்த டிஃபன் போஸ்ட்டில் சேரத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்வாடை விட்டுடு, அந்த ஸ்வாடை வச்சு நீ சண்டை போட்டால் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதை அவன் கேட்டிருக்க மாட்டான். என்னோட கையே போனதுக்கப்புறம் என்னால் எப்படி ஸ்வாடை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவன் நினைக்க திடீர்னு அவன் கண்ணை முடிச்சு பார்த்தா அவன் கை அப்படியே தான் இருக்கும். பார்த்தா அவனுடைய வால் தான் வெட்டப்பட்டிருக்கும். கைஜி நம்பர் 10 வந்து இவனை காப்பாற்றுறதுக்காக அவன் வாழை கரெக்டாக குடுக்க நீட்டி வாலில் அடி வாங்கிட்டு இருக்கோம். அப்போதான் ஒஷினாக்கு புரிய வருது கைஜி நம்பர் 10 வந்து அவன் உயிரை பாறையை வச்சு நம்ம உயிரை காப்பாற்றிருக்கான் அப்படின்றது. இப்போ கைஜி நம்பர் 10 பார்த்து வா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து சண்டை போட்டால் இதை தோக்கடிச்சிடலாம், நம்ம 2 பேருடைய பவர் சேர்த்தா தான் இதை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு இப்படியே இருக்கும்போது கைஜி நம்பர் 10 நீ எதுக்காக சண்டை போடுற அப்படின்னு கேட்க நான் எங்கள் அண்ணனை தோக்கடிக்கிறதுக்காக சண்டை போடுறேன் அப்படின்னா இல்லை உண்மையாக சொல்லு நீ எதுக்காக சண்டை போடுற அப்படின்னு கைஜி நம்பர் 10 கேட்க என்னுடைய காம்ராட்ஸை காப்பாற்றுறதுக்காக இல்லை, பீப்புள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இல்லை. இப்போ தான் அவனுக்கே புரியுது நான் அவன் எதுக்காக சண்டை போடுறான்றது. இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் நான் எதுக்காக சண்டை போடுறேன்னா கத்தி வச்சு சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கன்ஸை வச்சு சண்டை போடுறத விட இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்ல எஸ் அதுக்காக தான் நம்ம சண்டை போடுறோம். அதுதான் எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது. உன்னுடைய அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், ஜெயிக்கலாம் வா அப்படின்னு சொல்ல இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சண்டை போட போகிறாங்க. எப்படிடா ஒன்றா சண்டை போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷினாவுடைய உடம்புல இருக்கிற அந்த கைஜி நம்பர் 10 வந்து அதோடைய வாளை யூஸ் பண்ணி இன்னொரு கத்தி அதில் ஹோல்ட் பண்ணி 3 கத்தியாக வச்சு அட்ட டைமில் சண்டை போட போகிறாங்க. இந்த டைமில் ஆப்னண்ட்டில் கைஜி நம்பர் 12 பயங்கரமான அட்டாக் பண்ணுவோம், ஒரே அவங்க கதையை முடிச்சிடும், இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அதான் ஒஷினாவுடைய பவர்ஸை காட்டுறாங்க. அவன் 100% ரீச் பண்ணியிருப்பான். இது வரைக்கும் யாருமே இந்த வரலாற்றுலேயே நம்பர்ஸ் வெப்பனில் 100% ஃபுல் பவரை யூஸ் பண்ணதே கிடையாது. எங்கள் 2 பேருடைய மைண்ட் ஆல்மோஸ்ட் சிங்க் ஆகிடுச்சுல. இவன் 3 கத்தி வச்சு பயங்கரமாக சண்டை போட அந்த கைஜுவை பயங்கரமாக வச்சு துண்டு துண்டாக வெட்டி வீசுறாங்க. பயங்கரமான ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் வீச வெட்டினதில் அதோடைய கோரே தனியாக தெரியும். அந்த கோரை அட்டாக் பண்ணலான்னு உஷின் போக இப்போ கைஜி நம்பர் 12 கரெக்டாக அதை தடுத்துரும். கைஜி நம்பர் 10 வாழை தனியாக கட் பண்ணியே எடுத்துகிட்டு போய் முதுகு வழி அதோடைய கோரை குத்தி அதை கொண்டுடும். இப்படிதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கைஜி நம்பர் 12 தோக்கடிச்சிருப்பாங்க. இதை பார்த்து எல்லாருமே பயங்கர ஸ்டாக் ஆக உஷினும் பயங்கர வீக் ஆகிடுவான். அதனால அந்த இடத்துல அப்படியே விழுந்துருவான் மயக்கம் போட்டு. உஷினாவுடைய அண்ணனும் இந்த சண்டையை பார்த்துருப்பான். அவனும் வந்து பயங்கர பெருமைப்பட்டிருப்பான், என் தம்பி ஒரு வழியாக பயங்கர பவர்ஃபுல் ஆகிட்டான், அந்த சண்டையில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு. இப்போ அவனுடைய டீம்மேட்ஸ் எல்லாம் சரி உங்கள் தம்பிக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுங்க, நம்ம தான் ஈஸியாக கான்டாக்ட் பண்ணி விஷ் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல இப்போ மட்டும் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இத்தனால நான் பண்ணேன் எல்லாமே பொய்யாயிடும், அதனால என்னை வச்சு செய்வோம், அதுக்கப்புறம் அவன் கலாய்க்கத்தெல்லாம் என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்ல அவன் அப்படி பயங்கர சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இப்போ கைஜி நம்பர் 14 மட்டும் தான் உயிரோட இருக்கு. கைஜி நம்பர் 14 எப்படி இருக்கும்னா பார்க்கறதுக்கு ஒரு கியூப் மாதிரி இருக்கும், பெருசாக அப்படி பவர்ஸ் வேற லெவலில் இருக்கும். அது நினைக்கும் போதெல்லாம் டெலிபோர்ட் ஆக முடியும், அது வாயிலேருந்து 4 பக்கமும் லேசஸ் அட்டாக் பண்ண முடியும். ஸ்பீடுன்றது வேற லெவலில் இருக்கும். அந்த கைஜி கொள்றதுக்காக மீன் அந்த இடத்துக்குள்ள வரா. அவளுடைய ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக், அவ வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. காஃப்கா கிட்டத்தட்ட 5 வாட்டி எக்ஸாம் எழுதி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கான எக்ஸாமில் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருப்பான். இப்போ மீனாவுக்கும் ஏஜ் வருது, கரெக்டாக 18 வயசு ஆனோம்னா அவளும் எக்ஸாம் எழுத வருவா. அப்போ காஃப்கா 5வது வாட்டி எழுதுவான். எழுதுனால மீனா பாஸ் ஆயிடுவா, காஃப்கா மட்டும் ஃபெயில் ஆயிடுவான். அப்போ என்ன சொல்லி நீ சீக்கிரம் வந்துட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு இருப்பான். ஆனால் மீனா அங்கே போனதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பா. காஃப்காவை மிஸ் பண்ணுவா, ஏன்னா அவங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே. என்ன தந்தாலும் மீனாக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே காஃப்கா தான். ஏன்னா சின்ன வயசுல இருக்கும்போது சின்ன குழந்தைங்களெல்லாம் அவன் தான் பத்திரமா ஸ்கூலுக்கு கூட்டு போகிறதுலேருந்து எல்லாமே அவன் ஒரு ஹீரோ மாதிரியே பண்ணுவான். அதனால மீனாக்கு எப்பயுமே காஃப்கா ஒரு ஹீரோ மாதிரி தான் தென்னுக்கு தெரியவா. அப்படி இருந்த ஒருத்தன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வரேன்ட்டு இன்னமும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அவள் இருக்கிற ஒவ்வொரு நாளும் காஃப்கா எப்போ வருவான் அப்படின்ற ஃபீலிங்லேயே தான் அவள் இருப்பா. இவன் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எவ்வளோ கைஜிஸ் கொள்ளலான்னு ஒன்று கனவு கண்டிருப்பா. அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டிஃபென்ஸ் சூட்டில் ஒரு நாள் ட்ரைனிங் செக்ஷன் வைப்போ எல்லாரும் டிஃபென்ஸ் சூட்டை போட்டுக்கிட்டு கன்னை கொடுத்து ஃபயர் பண்ண சொல்லியிருப்பாங்க. மீனா ஃபயர் பண்ணதில் பயங்கரமான இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கும் அந்த இடத்துலயே. அங்கே இருக்கிற எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிறதோட இந்த சாப்டரை முடிச்சுக்கலாம். அடுத்த சாப்டரில் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போட ட்ரை பண்ணுறோம். நீங்கள் சப்போர்ட் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். போன வீடியோக்கே ஒரு 100 லைக்ஸ் டார்கெட் வச்சுருந்தேன், அது சுத்தமாக கம்ப்ளீட் பண்ணல, அதனால தான் வீடியோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கம்மியாக வைக்கிறேன், வெறும் 50 லைக் டார்கெட் வைக்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி விட்டுருங்க. கம்ப்ளீட் பண்ண அடுத்த நிமிஷமே அடுத்த வீடியோ போட்டுருவோம். இந்த வீடியோக்கு லைக்காக பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, வீடியோக்கு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் தட்டி விட்டுப்பாங்கப்பா. பாய்.